ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி அப்படின்றது வந்து ரொம்பவே மக்கள் மத்தியில ஒரு சிறப்பான ஒரு வழிபாடா இருக்கு இல்லையா? அதே அந்த செவ்வாய்க்கும் வெள்ளிக்கும் அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ். தெய்வங்களுக்கு வந்து அது உகுர்ந்த நாள் சொல்லுவாங்க. இந்த ஆடி வெள்ளி செவ்வான்றது அந்த கூழ் ஊத்துறது வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள், வெள்ளி சனி ஞாயிறு. ஞாயிற்றுக்கிழமை தான் கூழ் ஊற்றுவாங்க. தீமிதி திருவிழால வந்து அந்த ஆடியோட கடைசி வாரம்ல வந்து அந்த தீமிதி திருவிழா கொண்டாடுவாங்க இல்லையா? கண்டிப்பாக. இல்லை, அது ஒவ்வொரு கோயிலும் வந்து பாரம்பரியமாக சில விஷயங்களாக இருக்கும். ஒரு கோயில் ஆடி மாதம் வந்தால் நெருப்பு இருக்கிற காலங்களும் இருக்கு. ஏன் அம்மனுக்கு இந்த மாதிரி அசைவங்களை நம்ம வந்து படைக்கிறோம்? நம்ம புரட்டாசி மாதம் வந்து அந்த செரிமான கோளாறுகள் நான் சொன்னா மனுஷ பிள்ளைங்க நம்புவானுங்களா? நம்ப மாட்டாங்க. தெய்வத்தவை யூ தமிழ் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் தொகுப்பாளர் விஜேடினா. இன்றைய நேர்காணல நம்ம கூட பால் முனீஸ்வரன் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஏங்க, இப்போ பொதுவாக ஆடி மாதம் ஆரம்பிச்சிருச்சு. ஆடி மாதம் அப்படின்னாலே நிறைய தடவை நம்ம நிறைய விஷயங்கள் வித்தியாசமாக பேசியிருக்கோம். அதுலேயும் வந்து இந்த ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி அப்படின்றது வந்து ரொம்பவே மக்கள் மத்தியில் ஒரு சிறப்பான ஒரு வழிபாடாக இருக்கு இல்லையா? அதே அந்த செவ்வாய்க்கும் வெள்ளிக்கும் அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா வாரத்தில் வந்து 7 நாட்கள் நம்ம இந்த 7 நாட்களில் எந்த 2 நாளில் நம்ம வழிபடுவோம் தெய்வத்தை அதிகபட்சமா? செவ்வாய் வெள்ளினா ஒரு ஸ்பெஷலாக இது பண்ணுவாங்க. அது வந்து ஸ்பெஷல் டேன்ற மாதிரி நம்ம கணக்கு எடுத்து வச்சுருக்கோம். அதுதான் உண்மை. அதாவது வந்து தெய்வங்களுக்கு வந்து அது உகுர்ந்த நாள் சொல்லுவாங்க. இந்த ஆடி வெள்ளி செவ்வான்றது அது மட்டும் இல்லாமல் நார்மல் டேஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை போய் துர்க்கைக்கு விளக்கு போடு, வெள்ளிக்கிழமை அங்காளம்மன் கோயிலுக்கு போகணும், இந்த மாதிரி ஒவ்வொரு கோயில் சொல்லுவாங்க. ஒருத்தர் ஒரு வகை மூலியமாக சொல்லுவாங்க. அதனால நம்ம ஒவ்வொரு கோயிலை வந்து பின்பற்றுறோம். இப்போ அந்த ஆடி செவ்வாய்க்கிழமை என்று வந்து பார்த்திங்கன்னா அம்மனுக்கு சிறப்பான அலங்காரங்களோ அபிஷேகங்களோ பண்ணி நம்மளுடைய வேண்டுதல் கோரிக்கைகள்லாம் வைப்போம். அப்போ வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கூழ் ஊற்றுறது வந்து பார்த்திங்கன்னா 3 நாள், வெள்ளி சனி ஞாயிறு. ஞாயிற்றுக்கிழமை தான் கூழ் ஊற்றுவாங்க. ஆனால் வெள்ளிக்கிழமை வந்து கோயில் கரகம் எடுப்பாங்க. சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா திருவிழா பதிவிளக்கு கேள்வி கேட்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை கூழ் ஊற்றி கும்பம் போடுவாங்க. அந்த 3 நாளுமே ஸ்பெஷல் டே தான். நம்ம கேட்டது வந்து நீங்கள் ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி, ஆனால் வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாளும் ஸ்பெஷல் நாள் தான். ஆடி சீசன் வந்தாலே இந்த கோயில் காலங்களில் இருக்கக்கூடிய இடங்களில் கோயில் இருக்க இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளுமே ஸ்பெஷல் டே தான் ஆகிடும். ஓகே. இப்போ தீமிதி திருவிழால வந்து அந்த ஆடியோட கடைசி வாரம்ல வந்து அந்த தீமிதி திருவிழா கொண்டாடுவாங்க இல்லையா? கண்டிப்பாக. இல்லை, அது ஒவ்வொரு கோயிலும் வந்து பாரம்பரியமாக சில விஷயங்களாக இருக்கும். ஒரு கோயில் ஆடி மாதம் வந்தால் நெருப்பு இருக்கிற காலங்களும் இருக்குது. சில கோயிலில் இல்லை வெறும் திருவிழா பண்ணிட்டு கூழ் ஊற்றுற விஷயங்களும் இருக்குது. ஓகே. இப்போ எதனால இந்த தீமிதி திருவிழா வருது? தீமிதி திருவிழா வந்து அந்த கோயிலோட பாரம்பரிய விஷயங்களை தான் இப்போ நம்ம கொண்டாட முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாதம் பிறந்து நியூ இயர் ஜனவரி பிறந்து அது 2-3 மாதம் கழிச்சு நான் கூட உங்களை ஒரு என்ட்ரி கூப்பிட்டேன். வாங்க கோயில் திருவிழா இருக்குது, நெருப்பு திருவிழா அப்படின்னு கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு மகிமை உண்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பகத்தில் ஒரு கோயிலுக்கு சிலைக்கு மதிப்பு இருக்குது. சில கோயிலில் வந்து கலைங்களுக்கு மதிப்பு இருக்குது. கோயிலில் போனால் பாரம்பரிய கலைகள்லாம் இருக்கும், சாமியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனதளவில் ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடியதான் ஒரு கோயில் குளத்துக்கு நம்ம போகிறது. புரியுதுங்களா? அந்த இடத்துல வந்து இது ஸ்பெஷலு, இந்த கோயிலில் போய் அழகு போட்டால் இது நல்லாயிருக்கும், இந்த கோயிலில் போய் பழம் குத்தினா நல்லாயிருக்கும், இந்த கோயிலில் தேர் எடுத்தா நல்லாயிருக்கும், இந்த கோயிலில் கரகத்தா சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும்ன்ட்டு ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு ஐதீகம் இருக்குது. அப்போ அந்த ஐதீகத்தை நம்ம பின்பற்றோன்னா எல்லாமே நம்மளுக்கு நல்லபடியாக நடக்கும். இப்போ சில பேர் வந்து குழந்தை பிறக்கணும்னு வேண்டிப்பாங்க. அதே மாதிரி கல்யாணம் ஆகணும்னு சொல்லுவாங்க. நிறைய அவங்கவுங்களோட கோரிக்கையை வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த ஆடி மாதம் முழுவதும் அந்த மசாலாக்களை வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகல குழந்தை பிறக்கலன்னும் போது அந்த பொம்மை போட்டிருப்பாங்க, அரகாசுரன் பொம்மை போட்டிருப்பாங்க. அந்த அரகாசுரன் மத்தினுச்சுன்னா வந்து பொம்மை போடும்போது அந்த மேலே கண் முட்டை எலுமிச்சப்பழம் அதெல்லாம் எடுத்து கொடுத்தா பணம் செய்கிறோம் குழந்தை பிறக்கும்ட்டு. அதே மாதிரி ஆடி மாதத்துக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பதி போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த சாமி அலங்காரம் போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த களிமண்ணில் உருவம் அதை போடும்போதே வந்து முட்டை வாங்கி வச்சுருவாங்களாம். ஒரு 5-6 முட்டை அந்த பதிக்குள்ளே அந்த களிமண்குள்ளே புதைச்சி வச்சுருவாங்க. அந்த களிமண்குள்ளே புதைச்சி வச்சு அந்த 3 நாள் திருவிழா நடக்குது பார்த்தீங்களா, வெள்ளி சனி ஞாயிறு. அந்த 3 நாள் திருவிழாவில் வந்து அதுக்கு உயிரோட்டம் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அது தெய்வமாக ஆயிடுதுல்ல. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாங்கல்யம் தடைப்பட்டவங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்குலாம் இதெல்லாம் கொடுத்தோன்னா அடுத்த ஆடி திருவிழா பண்ணுறதுக்குள்ளே அவங்களுக்கு அந்த வாழ்க்கை நடந்திருக்கும்.
குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டு இருக்கும். ஓகே. இப்போ இந்த தீ மிதிக்கிறது வந்து எல்லாராலையும் நினைச்சாலாம் இறங்கிட முடியாது. இப்போ பெரியவங்க பேசுறத வச்சு நான் சொல்றேன். இப்போ தீ மிதி திருவிழா நடக்க போகுது அப்படின்னாலே நினைக்கிறவங்க எல்லாம் வந்து அந்த தீயில இறங்கிட முடியாது. அந்த அம்மா ஆத்தா உத்தரவு கொடுத்தா மட்டும்தான் எல்லாராலையும் நடக்க முடியும். நானும் மெரிக்கிறேன், நானும் ஆடுறேன்லாம் ஆட முடியாது. அதாவது பார்த்தீங்கன்னா காப்பு கட்டுறது கூட உத்தரவு கொடுத்தா தான் கட்ட முடியும். அந்த கோயிலுக்கு நம்ம போகணும்னு நினச்சாதான் போக முடியும். ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு அனுகிரகங்கள் இருக்குது. அதுதான் சொன்னேன், அப்பயும் சொல்கிறது இப்பயும் அதுதான் சொல்கிறேன். ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு அனுகிரகம் இருக்கும் போது அந்த கோயிலை தான் நம்ம பின்பற்றணும். நம்ம தேவையில்லாமல் வந்துட்டு நானும் கடமைக்கு செய்கிறேன், நானும் போகிறேன்னா நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் நம்மளை வந்து நேரிடும். அப்போ அதுக்கு நம்ம தான் பதில் அளிக்கணும். இப்போ ஆத்தா உத்தரவு கொடுத்தாதான் வந்து அந்த தீயிலேயே இறங்க முடியும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இப்போ ஆத்தா உத்தரவு வந்து எப்படி கொடுப்பாங்க, அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயில் திருவிழா இன்னைக்கு திருவிழாவா அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் வந்து நெருப்பு மெரிக்க போகிறாங்க. நெருப்பு மெரிக்கிறாங்கன்னா அப்போ அந்த தெய்வத்துக்கு 3 நாள் 5 நாள் திருவிழா நடக்கும். அந்த ஸ்டார்டிங் காப்பு கட்டும் போதே ஒரு திருவிழா நடக்கும்போது சில பூஜை சமஸ்காரம்லாம் பண்ணுவாங்க, புனஸ்காரம்லாம். அந்த புனஸ்காரம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தெய்வத்துக்கிட்ட உத்தரவு கேட்பாங்க. தெய்வ உத்தரவு எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? தெய்வ உத்தரவு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன் இது பெரிய விஷயம் கிடையாதுன்னா நம்மளுக்கு வந்து மனிதர்கள் சொல்கிறதோட தெய்வம் சொல்ல போகுது. மனிதர்கள் சொன்னால் இது ஏற்றக்கூடிய தன்மை இருக்கா இல்லையான்ட்டு ஒரு சந்தேகம் வரும். அது இல்லாமல் அந்த தெய்வமே ஒரு மனித ரூபில் வந்து சொல்கிற விஷயங்களும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனி எலுமிச்சப்பழம் எடுத்து வச்சு கேட்பாங்க. அந்த எலுமிச்சப்பழம் அம்மன் மேலேருந்துலாம் கீழே விழும், இல்லை மேலே இருக்கிற பூ விழும். 2வது விஷயம். 3வது விஷயம் வந்து இந்த பதிவிளக்கில் கேள்வி கேட்பாங்க. இந்த உடுக்கு சிலம்பு வைப்பாங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து அந்த விளக்கில் கேள்வி கேட்பாங்க. அப்போ வந்து அந்த தெய்வம் வந்து அந்த விளக்கு வந்து நின்று பேசுமா. அந்த விளக்கான ஒளியாகப்பட்டது நேர்மை கூறாக நின்றுதுன்னா இந்த ஷேக்கிங் ஒன்று வரும். ஷேக்கிங் வந்துட்டு நேராக நிற்கும். அப்போ அந்த அம்மா உத்தரவு கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். விளக்குனாப்பா காத்தடிச்சு ஆடும் அப்படின்லாம் அது ஒரு கற்பனை. அந்த கோயில் கர்ப்பகிரகத்தில் ஃபேன்லாம் போட மாட்டாங்க. ஏன்னா விளக்குன்னு ஏற்றிருக்க அப்புறம் ஃபேன் போட முடியாது. நம்ம ஒரு திரி ஏற்றினாலே ஆடும். அது பயங்கரமாக வச்சுருப்பாங்க. அப்படின்னு இருக்கும்போது சில தெய்வத்தால் தான் அது இருக்க மக்களுக்கு தெய்வ வழிபாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். இப்போ எல்லாம் சில பேர் சொல்லின்னு இருக்காங்க, ஏழையாக தான் இருக்கிறான், பணக்காரங்களுக்கு இன்னமும் அந்த நானா சொல்கிறேன்னா ஏழைக்கு வந்து தெய்வம் வேணும், பணக்காரனுக்கு தெய்வம் வேண்டாம். இதுதான் உண்மை. புரியுதுங்களா? ஏழை வந்து இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன் சம்பாதிக்கிறேன்னா நாட்டில் இன்னைக்கு எவ்வளோ அநியாயம் நடக்குதுன்னா அது பணக்காரனால் மட்டும்தான் நடக்குது. சரிங்களா? அவன் எல்லாம் நல்லா தான் இருக்கா. இனிமே இல்லாதவங்க தான் அடிச்சுன்னு சண்டை போட்டு மாண்டு நம்ம 1008 பிரச்சனைகள் வருது. இப்போ அந்த தீயில இறங்குறாங்கல்ல, இப்போ ஒரு சில சமயத்துல தவறுதெல்லாம் அந்த தீயில இறங்கி போகிறப்போ காயமாயிடுது, இல்லை விழுந்துடுறாங்க அப்படின்னா அது அபசகனமா ஏன் சொல்றாங்க? கண்டிப்பாக அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுத்தமாக இருந்திருக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு கணக்கு வருது. இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம யார் வீட்டுனா தீட்டு வீட்டுக்கு போயிட்டுருப்போம். சுத்தம்ன்றாலே இந்த ஒரு 2 விஷயந்தான். அப்படி கொடுக்குறதுல நம்மளுக்கு வந்து இதை அவாய்ட் பண்ணணும். இதை அவாய்ட் பண்ணோன்னா அந்த காலில் அடையாளம் வராது. சில பேர்லாம் விழுந்துலாம் இருக்காங்க, விழுந்து இறந்தவங்களாம் இருக்காங்க. அது மாதிரி தீ மிதிச்சு விழுந்து இறந்துடுறாங்க. அது ஏன்? தீ மிதிச்சுட்டு ஸ்பாட்டில் இறக்கலாம் கூட கொஞ்ச நாள் கழிச்சுலாம் இறந்தவங்க, 1 வாரத்தில் இறந்தவங்களாம் இப்போ இருக்கு. கோயிலுக்காக தான் அம்மன் கிட்ட வேண்டிட்டு இறங்குறாங்க. எப்படி இறக்குறாங்க? அதாவது இப்போ ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணுவோம்? அரசாங்கம் இருக்குது, அரசாங்கம் ஃபஸ்ட்டு சரியே இல்லை, அது 2வது விஷயம். இப்போ நம்ம ஒரு விஷயத்த வந்து தெய்வத்துக்கிட்ட யாராலையும் போய் பேச முடியுமா? முடியாது. அப்போ தெய்வம் தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கான தண்டனை தானே இந்த நெருப்பில் நம்ம கொடுக்குறோம். நீ உண்மையாக இருந்தால் வெளில வந்துடுவேன், பொய்யா இருந்தனா தெய்வம் தண்டிக்கிறதுக்கு தான் தெய்வம் இருக்குது. தெய்வம் வந்து தப்பு பண்ணுறவனுக்கு துணையாக இருக்கிறது கிடையாது. இன்னைக்கு நான் எவ்வளோ பேரை அடிக்கிறேன், குத்துறேன், கொலை பண்ணுறவங்களோ அவ்வளோ பின்னாடி அவங்களுக்கு ஆபத்து இருக்குது, இல்லாமலாம் யாருக்குமே இல்லை. புரியுதுங்களா? இன்னைக்கு ஒரு சின்ன சின்ன சண்டை தான் பெரிய பெரிய விஷயங்களாக ஆகிட்டு இருக்கு. இது மனிதனுடைய வாழ்க்கை இயல்பு. ஆனால் தெய்வத்தை நம்ம போய் அப்படி வைக்க முடியாதுல்ல. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியே அது தெய்வம் கல்லாவே இருக்கட்டும், ஒன்றுமே இல்லாமே இருக்கட்டும், ஆனால் தெய்வம்னு ஒன்று இருக்கிறதுன்னு எல்லா இடத்துலையும் ஆடப்பாட ஆரம்பமான சில விஷயங்கள் அற்புதங்கள்லாம் நடக்குது. ஆடி மாதம் முதல் வாரம் வெள்ளிக்கிழமை 6 மணிக்கு மழை பெஞ்சுது. இத்தனை நாள் மழையே பெய்யல. நம்புவீங்களா? எதனால்? ஆடி மாதம் இருந்தாலே மழை ஸ்டார்ட் ஆகிடும். சீசன் தான், மழை சீசன் சொல்லுங்க. ஆனால் ஆடி மாதம் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை பெய்யாமல் இருந்திருக்கலாமே, ஏன் வேலைக்கிழமை பெஞ்சிருக்கலாம், இல்லை சனிக்கிழமை பெஞ்சிருக்கலாம். கரெக்டாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. ஏன்னா அந்த தெய்வங்க அனுரகங்கள் இருக்குது. அதாவது
நல்லவங்களாம் இருக்கிற வரைக்கும் இந்த நாட்டில் மழை பெய்யுவாங்கள்ல, அதோட தெய்வங்கள் இருக்குது. நம்ம நன்மை செய்கிறோம் பார்த்தீங்களா, அதனால் தெய்வத்துக்கு தெரியும். நம்ம எதுவுமே செய்யாமல், நான் ஒரே ஒரு இது சொல்கிறேன், பணக்காரன் ஏழைலாம் ரெண்டாவது விஷயம். யாருமே சாமி கும்பிடாமல் இருந்து பாருங்களேன், அப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். உலகம் என்ன அழிவு கொண்டு வருது மட்டும் பாருங்கள். கரெக்டு தான். இப்போ இன்னொன்று, இப்போ ஆடி மாசத்துல வந்து எல்லாருமே வந்து கூழ் ஊற்றுவாங்க. அதுக்கு தொட்டுக்க வந்து கருவாடு, முருங்கைக்கீரை இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க இல்லையா? அது வந்து சயின்டிஃபிக்காக இந்த மருத்துவ ரீதியாக வந்து சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. இந்த முருங்கைக்கீரையில் இது இருக்குது, கேழ்வரகு மாவில் இது இருக்குன்னு சொல்லுவாங்க. இதை தாண்டி ஏன் அம்மனுக்கு இந்த மாதிரி அசைவங்களை நம்ம வந்து படைக்கிறோம்? சில நாட்களுக்கு சில சாப்பிடக்கூடாது. கார்த்திகை தீபம் வந்தால் நம்ம கவுச்சி ஐயப்பன் சீசனு, புரட்டாசி மாதம் வந்தால் சாப்பிடக்கூடாது பெருமாளுக்கு. ஆனால் சயின்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, அறிவியல் பூர்வமான விஷயம் என்ன பேசுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புரட்டாசி மாதம் வந்து அந்த செரிமான கோளாறுகள் இருக்கும். நான் சொன்னா மனுஷ பிள்ளைங்க நம்புவானுங்களா? நம்ப மாட்டாங்க. தெய்வத்தை வச்சா பயப்படுவாங்க. அது வந்து உன் உடல் ரீதியாக எந்த ஒரு பிரச்சனை கோளாறும் இருக்கக்கூடாதுன்னு தான் தெய்வ வழிபாட்டில் வைக்கிறோம். முன்னோர்கள் சொன்னது எல்லாமே உண்மைதான். அறிவியல் பூர்வமான விஷயங்கள்லாம் இப்போ தான் வருது. இப்போனா ஒரு சிறிது காலம் ஆகுது, ஆதி காலத்துலேருந்து பாதி இப்போ தான். அப்பயே நம்ம முன்னோர்கள்லாம் ரொம்ப அறிவாளிகள், புரியுதுங்களா? அப்போல்லாம் யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க, யாரையும் எதுவுமே சொல்ல. ஆனால் அவங்க சொல்கிறதுலாம் அப்படியே நடக்கும். வெயிலை பார்த்தே கணக்கு போடுவாங்க, இது எத்தனை மாதிரி பொழுது சாஞ்சா, இது எத்தனை மணி சூரியன் உதிக்கும், எப்படி கிழக்கு மறையும் அப்படின்ற மாதிரி. அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் தான் நம்ம முன்னோர்கள் வந்து வழிபட்டதான் நம்மளை பின்பற்றி சொல்கிறாங்க. எல்லாமே ஒரு அறிவியல் பூர்வமான விஷயங்கள் தான். மரத்துக்கு அடியில் போய் படுக்காத, சாயந்தரம் ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும், அதனால் படுக்காதப்பான்னு சொல்கிறாங்க. இதுதான் விஷயம். மற்றபடி வந்து நம்ம தெய்வத்தை வந்து வழிபடுறோம்னா நம்ம முன்னோர்களை தான் நம்ம தெய்வமாக வழிபடுறோம். அப்படின்னு பார்த்தா திருப்பதியில் பெருமாளே இல்லைன்றாங்க, முருகர் தான்ன்றாங்க. அப்படிலாம் ஒரு ஒரு விஷயம் பொருளி வருது. நம்ம தெய்வத்தெல்லாம் அப்படி பார்க்க வேண்டாம், அது பெருமாளாக இருக்கட்டும், முருகராகட்டும், யாராவனா இருக்கட்டும். ஆனால் நம்மளுடைய பார்வை, நம்ம ஒழுங்கமாக இருக்கோமா, நம்மளை சுத்தம் பண்ணியிருக்கோமா, நம்ம கரெக்டான பாதையில் நோக்கி போகிறோமா. நீ தெய்வத்துக்கு பயப்படாத, மனிதருக்கு பயப்படாத, நம்மளுக்கே பயந்தா போதும். ஓகே, இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, இப்போ இந்த மாதிரி அசைவங்கள் ஏன் வந்து அம்மனுக்கு படைக்கிறாங்க? இப்போ மற்ற தெய்வத்துக்கு வந்து சைவ படையல் தான் போடுவாங்க. ஆனா இந்த முனீஸ்வரன், இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், காளி, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டே போனோம், காட்டேரி, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அசைவம் தான். அதுலேயும் இந்த மாதிரி அம்மனுக்கு வந்து எல்லாரோட தெருவுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 5 தெருவுக்கு ஒரு தெருவுலையாவது கண்டிப்பாக ஏதாவது ஒரு நாகாத்தம்மனோ இல்லை கருமாரி அம்மன். இல்லை, நீங்கள் சொல்கிறது கரெக்ட். அந்த கருமாரி, இந்த நாகாத்தம்மனுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் கூழ் ஊற்றுவாங்க, அசைவம் போடுவாங்க, இதுவும் போடுவாங்க, மாமிசமும் போடுவாங்க. புரியுதுங்களா? அந்த 2 விஷயமும் போடும்போது ஒரு தெய்வத்துக்கு இது வந்து அவங்க பரம்பரையாக கொண்டு வந்திருப்பாங்க. இதை தான் இந்த தெய்வத்தை நான் போட்டிருந்தேன், இதுதான் பழக்கம். திடீர்னு ஒருத்தர் வந்து நான் வெஜ்ஜி போடும்போது நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்து போட்டாங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க யாருமே. ஏன்னா நீங்கள் என்ன பின்பற்றி வந்தீங்க, இதுதான் முன்னோர்கள் நம்ம வழி கொண்டு வந்த விஷயங்கள், புரியுதுங்களா? அந்த வழி கொண்ட விஷயத்தை தான் நம்ம கொண்டு வந்து வைக்கிறோம். அதை விட்டு வேறு திடீர்னு ஒரு 3rd person எடுத்துகிட்டு வந்து செஞ்சாங்கன்னா யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ ஏன் வந்து சில சாமி வெஜ்ஜி சாப்பிடுது, சில சாமி நான்வெஜ்ஜி சாப்பிடுதுன்னா என்னுடைய பழக்க வழக்கங்களை கொண்டு தான் நான் வர முடியும். திடீர்னு இப்போ நான் வந்து ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா இந்த கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, கீரை, கூழ், சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியான ஒரு விஷயம். கேழ்வரகு, கம்பு, இதை நம்ம தினைக்கும் சாப்பிட முடியுமா? ஒரு நாளில் பூ விற்பனை. அது சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் சில பொருட்கள் நம்மளுக்கு கிடைக்கும். அது கனியாக இருக்கட்டும், மாவாக இருக்கட்டும், பழமாக இருக்கட்டும், புரியுங்களா? மா, கனி, பலா, இந்த 3 வகை அந்தந்த நேரத்துக்கு தான் கிடைக்கும். எல்லா டைமும் கழிச்சிட்டா அது நல்லா இருக்காது, கெமிக்கல் ப்ரோட்டீன்ஸாக இருக்கும். அதனால தான் இருக்கக்கூடிய காலத்தில் ஏழைக்கு ஏற்றியது கூழ் தான், புரியுதுங்களா? அந்த கூழில் அவ்வளோ விஷயம் இருக்குது. இந்த கூழ் யார் ஊற்றுறா? தெய்வத்தை ஊற்றுனாங்க. அந்த தெய்வம் யாருக்கு ஊற்றுனாங்க? யமதர்ம கோட்டையில் நின்று ஊற்றுனாங்க. அந்த யமனுக்காக ஊற்றப்பட்ட கூழை தான் நம்ம ஊற்றுறோம். அது நம்ம ஊற்றுற கூழ் இல்லை, யமன் ஊற்றுற கூழ். அந்த அம்மா முத்து போட்டு அவ்வளோ சொதிச்சாங்களா, அதனால யமதர்ம வேண்டின்னு ஊற்றின கூழை தான் நம்ம மனிதர்கள் எல்லாம் சேர்ந்து ஊற்றுறோம். புரியுது. ஸோ ஆடி மாசத்துல நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா எல்லா நாட்களுமே ரொம்ப சிறப்பு தான். அதுவும் இந்த வெள்ளி, சனி, ஞாயிறு வந்து அது இன்னும் சிறப்பான திருவிழா, கிராண்டா, எல்லா விஷயங்களும் களை கட்டக்கூடிய விஷயங்கள். நம்ம என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அந்த சந்தோஷத்தை
கொண்டாடக்கூடிய நாளாக இருக்கும். நம்ம கவலையை மறந்து சந்தோஷமான வாழ்க்கை நாட்களாக மாறும். இப்போ பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகணும்ன்ற ஒரு இன்டென்ஷன் இருக்கும், குழந்தை பிறக்கணும், வீடு கட்டணும், இந்த மாதிரி நிறைய எண்ணங்கள் அவங்க மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அவங்க இந்த ஆடி மாதத்துல அம்மன் கிட்ட ஏதாவது சிறப்பா எப்படி வழிபாடு செய்யணும்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பாக. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் வந்து மாவிளக்கு வந்து எல்லாம் போடுவாங்க. அந்த மாவிளக்கையை நீங்கள் வீட்டில் எடுத்து கோயிலில் போய் போட்டுட்டு உங்களுடைய வேண்டுதலை எடுத்துட்டு எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, புரியுதுங்களா, நீங்கள் ஒரு 11 சுற்று சுற்றுங்க. 11 சுற்று சுற்றிட்டு வேண்டுதல் வச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சிறப்பாக நல்லபடியாக நடக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்படி இல்லை உங்கள் வீட்டாண்ட கோயில் திருவிழா எதனா நடக்குதுன்னா அந்த பதி போகிறவங்க கிட்ட சொல்லுங்கள். இந்த மாதிரி சாமி அலங்காரம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த 3 நாள் திருவிழாவில் அந்த வெள்ளிக்கிழமைன்ட்டு போய் சொன்னீங்கன்னா முட்டையோ எலுமிச்சப்பழமோ அந்த கோயில் பூசார்கிட்ட சொன்னீங்கன்னா கூட அவரை வச்சு ஞாயிற்றுக்கிழமை 3ஆவது நாள் முடியும் போது கூட அதை எடுத்து கொடுப்பார். அதை எடுத்து கொடுத்தோடனே நம்ம கழுவிட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோவும் உடம்புக்கு நல்லது. நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைகள் நம்ம என்ன நிறைவேற்றி ஆசைப்படுறோமோ கரெக்டாக நடக்கும். ஆனால் அந்த 3 நாட்களும் நம்ம எப்படி கோயிலுக்கு வரோமோ அந்த மாதிரி சுத்தமாக இருக்கணும். ஓகே. ஸோ இந்த ஆடி மாத வழிபாடு பற்றி ரொம்ப அருமையாக சொன்னீங்க. நன்றி. நன்றி.